வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெராக்ஸ் 7535 தான் சர்வீஸ் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வல்சர் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கிளைண்ட்டோட பிளேஸு. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. இதுமாரி எனக்கு காப்பி குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம கஸ்டம் பிளேஸுக்கு வந்துவிட்டோம், மேலே போயிட்டுருக்கோம். மிஷின் பார்த்துட்டு இப்போ காப்பி குவாலிட்டி வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. சயான் ட்ரம் யூனிட்டில் இருந்து தான் ஸ்பில்லேஜ் ஆகிட்டுருக்கு. நம்ம அது என்னன்றதை நம்ம ட்ரம் யூனிட் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சயன் ட்ரம் யூனிட்டில் தான் சீல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது என்னன்றது பிரித்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த சீல் மார்க் பண்ணியிருக்கேன், அதனால தான் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூ சீலை மாற்றியாச்சு. மிஷினில் போட்டு நம்ம காப்பி கூட எப்படின்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுமாரி ஸ்டிப் ஒன்று க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதேமாரி நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது ஒரு தடவை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே 4 யூனிட் இதுவுமே வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த காப்பி குவாலிட்டி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நம்ம இப்போ பிரிண்ட் ஒன்று கொடுத்து பார்த்துடலாம். உங்கள் கலர் மிஷினும் இதேமாரி காப்பி குவாலிட்டி பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் பெஸ்ட்டாக. காப்பி குவாலிட்டி எடுத்தாச்சு, நல்லாவே வந்திருக்கு. இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுச்சு.